ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரியில் இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வன் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடடா, தெய்வத்தமிழ் பாசுரத்தை நிறுத்த சொல்றியே ஆழ்வார்க்கடியார் நம்பிகளே, எனக்கு ஒரு சந்தேகம் உதிர்ச்சிருக்கு. அதை சொல்லட்டுமா? தடியை தூக்கிக்கிட்டு அடிக்க வர மாட்டீங்களே. உன்னையா? உன்னை அடிக்க என்னால் முடியுமா? உம்முடைய வைஷ்ணவம், பக்தி ஊர்த்தவ புண்டரம், பாசுர பாடல் எல்லாம் வெறும் வேஷம்னு சந்தேகமாக இருக்குது. ஐயோ, இது என்ன பேச்சு? அபச்சாரம் அபச்சாரம். அபச்சாரமும் இல்லை, உபச்சாரமும் இல்லை. உம்மோட பெண்ணாசையை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி வேஷம் போடுறீரு. உம்மை போல இன்னும் சிலரையும் நான் பார்த்துருக்கிறேன். பெண்ணாசை பித்து பிடிச்சு அலையிறவங்க அப்படி என்னதான் அந்த பெண்கள் கிட்ட பாக்குறீங்களோ அதுதான் எனக்கு தெரியல. தம்பி, பெண் பித்து பிடிச்சு அலையிறவங்க சிலர் இருக்காங்க. ஆனா அவங்களோட என்ன சேர்க்காத. நான் வேஷதாரி இல்லை அப்படின்னா பல்லக்கில் வந்த அந்த பெண்ணுகிட்ட ஓலை கொடுக்கும்படி என்னையே கேட்டீரு. அதுலேயும் இன்னொரு மனுஷன் மனம் புரிஞ்ச பெண்கிட்ட மனசை செலுத்தலாமா? நீர் கடம்பூர் மாளிகைக்கு வரணும்னு சொன்னதும் அவளை பார்க்கறதுக்கு தானே. இல்லைன்னு சொல்ல வேண்டாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு நீ கூறின காரணம் தவறு. வேற தகுந்த காரணம் இருக்குது. அது பெரிய கதை. குதிரை இன்னும் வர காணோம். அந்த கதையத்தான் சொல்லுங்களேன், கேட்கலாம். கதைன்னா கற்பனை கதை கிடையாது. இது உண்மையான நடந்த கதை. அவசியம் சொல்லத்தான் வேணுமா? இஷ்டம் இருந்தா சொல்லுங்க. சொல்றேன். மறுபடியும் உங்ககிட்ட ஏதாவது உதவி கேட்க வேண்டி இருந்தாலும் இருக்கும். அப்போ தட்டாம செய்வேன்ல. நியாயமா இருந்தா செய்வேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லாம ஒன்றும் சொல்ல வேண்டாம். உன்னிடம் கட்டாயம் சொல்லியே தீரணும். அந்த இரணியன் பழுவேட்டரையருடைய மனைவி இருக்கிறாளே, நான் ஓலை கொண்டு போக சொன்னேனே, அவ பேரு நந்தினி. ஓகே, பாய்.